Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஷர்பத். இந்த ஷர்பத் இந்தியாவில் மட்டும் பாப்புலர் இல்லைங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ், துருக்கி மற்ற அரபிய நாடுகள்லேயும் ரொம்ப ஃபேமஸான ட்ரிங்க்கு. சம்மர் சீசன் வந்துட்டாலே நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் நாம் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது சில்லுன்னு ஒரு கிளாஸ் ஷர்பத் தான். இந்த ஷர்பத் ஸ்டால்ஸை நிறைய ரோட் சைட் ஷாப்ஸில் நம்மளால் இந்தியாவிலேயே பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ரொம்ப ஃபேமஸான ட்ரிங்க்கை நம்ம ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் முகலாய மன்னர் பாபருக்கு தான் வரும். பாபருக்கு ஷர்பத் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவரோட வேலையாட்களை அனுப்பி ஹிமாலயாவிலேருந்து ஃப்ரெஷ்ஷான ஐஸை கொண்டு வந்து அதில் ஷர்பத் செஞ்சு கொடுக்கறது தான் பாபருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இதிலிருந்து தான் ஷர்பத் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் உருவாக ஆரம்பித்தது. ஷர்பத் அப்படிங்கிறது யூஸ்வலாக சிரப் ஃபார்மில் இருக்கும். இந்த சிரப் எதை வச்சு செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ஒரு ஃப்ரூட்டு இல்லைனா ஒரு ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் இல்லைனா ஒரு ஹெர்ப், இதை வச்சு தான் பேசிக்கலாக ஷர்பத்தை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. யூஸ்வலாக எல்லா விதமான ஷர்பத்லேயும் லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறத ஒரு வழக்கமாகவே நம்ம வச்சுருக்கோம். இந்த லைம் ஜூஸ் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, சிரப்பில் இருக்கிற சுகரை கிறிஸ்டலைஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்றைக்கி பேசிக்காக எப்படி ஷர்பத் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது பேசிக்கான நன்னாரி சர்பத். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 30 to 40 ml ஆஃப் நன்னாரி சிரப்பை ஊற்றிக்கோங்க. இந்த நன்னாரி சிரப் எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே ஈஸியாக கிடைக்கும். இது கூடவே நீங்கள் பாதாம் கம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாதாம் கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கண்டு மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஜெல்லி மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதை ஒரு 8 to 10 ஸ்பூன்ஸ் அந்த நன்னாரி சிரப் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு ½ லெமனை சீட்ஸை எடுத்துகிட்டு புழிஞ்சிக்கோங்க. இது சிரப்பில் இருக்கிற சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை அதிகமாக நம்மளுக்கு தரும். இது கூடவே சப்ஜா அல்லது சியா விதைகளை ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 to 1.5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் எதுவும் சுகர்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா சிரப் செய்யும் போதே சுகர் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஷர்பத் ரெடி. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.